சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப்பில் பணி வழங்குவதில் தமிழக மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணி வழங்காத விரக்தியில் ஹேமந்த் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு ஐசிஎஃப் நிர்வாகமே பொறுப்பு என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஹேமந்த் குமார் இந்த உயிரிழப்புக்கு பிறகாவது இவரை சேர்த்து 25 பேர் இதுவரை தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள். எனவே ரயில்வே நிர்வாகம் ஐசிஎஃப்லே சதர்ன் ரயில்வேலே அப்ரண்டிஸ்களுக்கு இங்கே உள்ள பயிற்சி பெற்ற அப்ரண்டிஸ்களுக்கு வேலை கொடுக்க முன்வர வேண்டும். இந்த சாவுக்கு மத்திய அரசும் ரயில்வே துறையும் ஐசிஎஃப் நிர்வாகமுமே காரணமாகும். இந்த 25 பேர் சாவுக்கு ஹேமந்த் குமாருடைய இந்த கோர மரணத்துக்கு ஐசிஎஃப் நிர்வாகம் தான் பொறுப்பாகும். மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். இப்படி ஒரு ஓரவஞ்சனை நிகழுமையானால் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது மேலாளருடைய அலுவலக வாசலிலேயே ஹேமந்த் குமார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறார். எனவே இதற்கு காரணமான பொது மேலாளரின் மீது உடனடியாக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். இந்த குடும்பத்திற்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அவருடைய துணைவியாருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். தொடர்ந்து ரயில்வே துறையில் தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதும் வேலைவாய்ப்புகள் அமர்த்தப்படாமல் விரட்டி அடிக்கப்படுவதும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய மனுக்களை திட்டமிட்டு அட்டஸ்டட் இல்லை என்கிற காரணத்தை கூறி ஏற்கனவே ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி இயக்கங்களும் பங்கெடுத்து கொண்டு இதற்காக நாங்கள் போராடி வருகிறோம்.